அவர்கள் வாயினால் அறிக்கை என்ன பண்ணது? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து. அது மட்டும் இல்லை, தெய்வ ஜனமே, மொத்த இஸ்ரவேல் ஜனங்க 6 லட்சம் புருஷர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை பேரும் பார்த்தாங்க. கர்த்தர் மோசையோடு கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த இதெல்லாம் நடந்தாயிற்று. அடுத்த அதிகாரத்தில் மிரியாம் தீர்க்கதரிசி பாருங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எவ்விதமாக தன் ஜனத்தை அற்புதமாய் வழி நடத்தினார், 10 வாதையிலிருந்து காப்பாற்றினார். முன்பாக நின்ற சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து வெட்டாந்திரை போல் ஆக்கி தம் ஜனத்தை நடத்தி வந்தார். அதே சிவந்த சமுத்திரம் அவர்கள் விரோதமாய் இருந்த எகிப்தியர் அனைவரையும் அழித்து போட்டது என்று சொல்லி ஜனங்களெல்லாம் திரட்டி இந்த 15ஆம் அதிகாரத்தில் துதித்து ஆர்ப்பரித்து பாடினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு பாருங்க, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். 11வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இப்படிதான் மிரியாம் அனைவரையும் சேர்த்து சந்தோஷமாக பாடி ஆர்ப்பரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். இந்த அம்மா மிரியாம்குள்ள ஒரு சின்ன ஒரு கசகசப்பு. எப்படி? தேவ மனுஷனாகிய மோசேயை குறித்து துணிகரமாக பேசுகிறாங்க. தேவஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அந்த மனுஷனை குறித்து பேசலாமா? மோசே அவர் இன்னொரு மனைவி, எத்தியோப்பிய மனைவி கல்யாணம் பண்ணதுனால அதை குறித்து மிரியாம் பேசுகிறாங்க. இந்த மிரியாம் இத்தனை அதிசயத்தை கண்ட அந்த தாய் ஒரு கசப்பான ஒரு வேர் தனக்குள்ள உண்டாக்கினாள். இவள் மட்டும் அல்ல, ஆரோனும் சேர்ந்து. இதை குறித்து வேதத்தில் எங்கே படிக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து படிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். இது எப்படி வருதுன்னா, ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புற ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. ஊழியக்காரர் யாருக்கு வேலை செய்கிறார்? வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்துக்கு அதிபதியாகிய தேவாதி தேவனுடைய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவரை விட்டு நீங்கும்படி செய்து ஒரு உகந்த பாத்திரமாக, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு உகந்த பாத்திரமாக அவர் வணைந்து அவருடைய மிஷனில் வைக்கிறார். இவ்விதமாக தான் மோசேயை கர்த்தர் செய்தார். அவரை குறித்து இந்த ஸ்திரீயானவள் என்ன சொல்கிறாங்க? அவரை குட்டி மாத்திரமா பேசுவாங்க, எங்கள் மூலியமாக பேச மாட்டாங்களா? அப்போது அரகன்ஸ், பெருமைக்குண்டான வார்த்தை.
கர்த்தருக்கு பிரியமான பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டது, தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற பாதங்கள் எவ்வளவோ அருமையானது. ஸோ தேவனுடைய ஊழியக்காரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறார்கள். அநேக அவமானங்கள், அதிகமான நிந்தனைகள், போராட்டங்கள், வான மண்டலங்கிற மொத்த பொல்லாத கிரியைகளும் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார் இல்லையா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இவர்கள் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது பாவத்தில் இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, குறைவுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலைக்காக அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படி இருக்கிற மனுஷனை குறித்து பேசும்போது அங்கே யார் இன்டர்ஃபியர் பண்ணுறாருன்னா தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமே இல்லை மிரியாம் பேசினதோ ஆரோன் பேசினதோ. அந்த தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கல எவ்விதமாக கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக அவர் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க. வாசிங்கம்மா. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அவருக்கு சொல்கிற காரியம் பாருங்க, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களிலும் மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி. இன்னைக்கு நான் என்ன நானே ஆராய்ச்சி பார்க்கணும். எனக்குள்ள அந்த சாந்தம் இருக்கும், தேவனுக்கு பிரியமான ஒரு குணம். ஆண்டவரை அக்னாலேஜ் பண்ணுறார் பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் மோசே சாந்த குணமுடைய மனுஷன். அடுத்தது, சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, 3 பேரும் வாங்கப்பா, வெளியில் ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ளே வாங்க, வாங்க நம்ம 1-on-1 பேசலாம், வாங்க என் முன்னாடி வா. நீங்கள் 2 பேர் தானே பேசுனீங்க மோசேக்கு விரோதமாக, மிரியாமும் ஆரோன் 2 பேர் தானே பேசுனீங்க, வாங்க 2 பேரும் முன்னாடி வாங்க. கர்த்தர் அங்கே நியாயம் செய்கிறார். மோசேக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் அவருக்காக வழக்காடுகிறார். இங்கே பார்த்தா மோசே பேசின மாதிரியே இல்லை பாருங்க. மோசே தன்னை பற்றி பேசினவங்கக்கிட்ட வழக்காட போகவே இல்லை. கர்த்தர் இறங்கி வருகிறார். தேவஜனமே, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் விசேஷமாக நான் சொல்கிறேன், நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நம்ம செய்ய வேண்டியது மற்றும் நம்ம செஞ்சு தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா கர்த்தர் பார்க்குறார் பாருங்க, தன் வீட்டில் எங்கும் உண்மையோட சாட்சி சொல்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசிக்கு, சொப்பனக்காரனுக்கு, தரிசனக்காரனுக்கு தரிசனத்தை மூலம் பேசுவேன். ஆனால் மோசேக்கிட்ட நான் அப்படி பேசலை, முகமுகமாக நான் பேசுகிறேன். அவர் மோசேயை குறித்து ஆண்டவர் சோ பொசசிவ், எனக்குரியவன் என்றது அந்த இடத்துல காண்பிக்கிறார் தேவன்.
ஏன் பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்களா? ஏன் பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் எழுதுனீங்களா? உங்களுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்தது? இதுதானே அந்த வார்த்தை கேட்குறார். மிரியாம் செய்த குற்றம். அவங்களோட சேர்ந்து ஆரோன்னு பேசுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக இருக்கு. மத்தேயு 7:1 நீ யாரையும் குற்றவாளியாக தீர்க்காத. ஜட்ஜ் நாட் அதர்ஸ் ஃபார் யூ ஷால் பி ஜட்ஜ்ட். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 9. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய கோபம் மூண்டது. இன்னைக்கு நம்ம யாராவது தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் துணிச்சலாக பேசியிருப்போமானால் ஒப்புரவாகணும். என்ன நடந்தது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமன் பாருங்க. தேவனுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் எவ்விதமாக அவர் நடப்பிக்கிறார்ன்றதை பாருங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. ஸோ கர்த்தருடைய பிரசனம் கூடாரத்திலேருந்து வெளியே போயிட்டது. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றாள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படக்கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் அசத்ரோலிலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை வாசித்தோம். தெய்வ ஜனமே, நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. மிரியாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்விதமாக ஜட்ஜ்மெண்ட் அங்கே நடந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் யாரும் பேசக்கூடாதபடிக்கு ஒரு எச்சரிப்பு. அவள் அச்சணமே உறைந்த வெண்மை போலாயிட்டாள். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது வரைக்கும் அவங்க நார்மல் லேடியாக இருந்திருக்காங்க. கர்த்தருடைய பிரசனம் அந்த இடத்த விட்டு கடந்த மாற்றத்தில் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். புத்தீனமாய் பேசினோம் என்று உணர்ந்தார் ஆரோன். அங்கே மிரியாம் ஏதோ வாய் திறந்த மாதிரியே இல்லை. ஆரோன் மட்டும்தான் பேசுகிறாரு. அதற்காக கேட்டதுக்கு மோசே தேவனிடத்தில் கெஞ்சுறார், ஆண்டவரே இரக்கத்தை காண்பீங்க. பனிஷ்மெண்ட் தென் அண்ட் தேர். இன்னைக்கு இந்த மாதிரி நம்மளுடைய தேவன் நியாயத்தை கொண்டு வந்தார்னா நினச்சி பார்க்க முடியாது. எத்தனை பேர் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியாது. கர்த்தருடைய இரக்கம், அவருடைய தயவினால்தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்கிறபடி நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. தெய்வ ஜனமே, இதற்கு பிறகு 7 நாள்
தன் அதாவது டென்ட்லேருந்து அவன் வெளியில் வர முடியல. 7வது நாள் வெளியில் வராங்க. அவங்க பயணம் ஆரம்பிக்குது. முடிவிலே 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமம் 20:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஸோ மிரியாமுடைய வேலை இந்த பூமியில் முடிந்தது. தெய்வ ஜனமே, இந்த மிரியாமுடைய பிறப்பு 1400 BC ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது. அவங்க 126 வருஷம் வாழ்ந்தார்கள் என்று ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை அதை விட குறைவுன்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தர் என்னென்ன விதத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவர்கள் செய்தார்களோ இல்லை மிஸ் பண்ணாங்களோ தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட காரியங்கள் மட்டும் சத்திய வேதத்தில் எழுதப்பட்டது நம்ம தியானிச்சிருக்கோம். அவங்க செஞ்ச நல்லது, அவங்க செஞ்ச தவறான காரியம். இன்றைக்கு நம்மை குறித்து கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் நம்ம செய்கிற எல்லா காரியமும் நல்லது தவறானது அனைத்தும் எழுதப்பட்டிருக்கு. நியாயத்திற்பின் நாளிலே அனைத்தும் வெளிவரும். நன்மை செய்வோம், தேவன வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாக நாம் வாழ்ந்து தேவன் என்ன பிளான் பர்பஸ் நம்ம கொடுத்துருக்கிறாரோ அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நிற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர், ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கும் இந்த க்ஷணமும் நீர் ஒவ்வொருத்தரை குறித்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இந்த கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஓட செய்யுங்கப்பா. உண்மையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. எங்களை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.